சி இயல்பா ஒரு விஷயம். நம்ம முதல்ல ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும். நான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, முதல்ல பிளானிங் கரெக்ட்டா இருக்கணும். கிளியர். பிளானிங் கரெக்ட்டா இருக்கணும். அப்புறம் அதற்கான ஒரு பொருளாதாரம் எனக்கு கரெக்ட்டா இருக்கணும். அந்த பிளானிங்கும், பொருளாதாரமும் நான் கரெக்ட்டான ஒரு இடத்துல பண்ணாதான் அதற்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். நான் ஒரு விஷயத்துல பிளான் போடுறேன். ஒரு ரூ. 10,00,00,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரூ. 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு அது லாஸ் ஆயிடுச்சுன்னா, அது பிரயோஜனம் இல்ல. நான் வெறும் 5,00,00,000 தான் போடுறேன். ஆனா எனக்கு ஒரு 50,00,00,000 கிடைச்சதுன்னா அதுதான் சக்சஸ். அப்ப எந்த இடத்துல எதை, எப்ப, எப்படி பண்ணணும்ன்ற ஞானத்தை குடுக்கக்கூடியவளும் அவள்தான். அந்த பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வைக்கிறதும் அவ தான். அதற்கான புள்ளியார் சொல்லி போட வைக்கிறதும் அவள் தான். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முதல்ல உனக்கான ஒரு ஊக்கத்தை நீ எடுத்து வை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இருக்கேன் உன் கூட. என்ன புடிச்சுக்கோ. அதற்கான ஊக்கத்தை நீ முதல்ல கொண்டு வைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கான வித்து தான் இந்த முதல் 3 நாட்கள். அதனால தான் அது பேரு கிரியா சக்தி. உங்களுடைய கிரியை, உங்க உள்ள இருந்து நீங்க பண்ணக்கூடிய ஆற்றல். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போகுது. கவலைப்படாத. இனிமே நீ வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் என் கைய புடிச்சுக்கோ, நான் உன் கூட வரேன் அப்படின்னு அம்பிகை சொல்லக்கூடிய அந்த சொரூபமா நிக்கக்கூடிய தன்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி சிலைகள் எல்லாமே நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி உருவாக்கப்பட்டதுதான் தவிர, அம்பிகையா எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு யாருமே சொல்லல.